லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அவர் விதமான ஆசீர்வாதத்தால் நிரப்ப காத்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான நாள். ஒரு வீட்டில் நாய் வளர்த்துருக்குறாங்க. தெரு நாய் வீட்டு நாயை கூப்பிட்டுருக்கு. எத்தனை நாள் தான் ஒரே வீட்டில் உட்காந்து ஒரே கைப்பக்குவத்தாலான சாப்பாடை சாப்பிடுவேன். இன்றைக்கி இப்போ என்ன பாரு, காலையில் ஒரு வீட்டில் சாப்பாடு, மதியம் ஒரு வீட்டில் சாப்பாடு, நைட்டு ஒரு வீட்டில் சாப்பாடு, இப்படி விதவிதமாக சாப்பிட்றேன், என் கூட வா. அப்போ அந்த வீட்டு நாய் சொல்லியிருக்குது, 1 மாதம் பொறுத்துக்கு, அதுக்கப்புறம் உன் கூட வரேன். ஏன், என்ன காரணம்? இல்லை, நான் வளர்கிற வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறா, அவள் காலேஜ் படிக்கிறா, காலேஜ் படிக்கிற இடத்துல ஒருத்தனை லவ் பண்ணுறா. இந்த வேற்று வீட்டில் இருக்கிற எஜமானனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு. அப்போ அவன் கோபத்தில் சொன்னான், என் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு என் பொண்ணை கட்டி வச்சாலும் ஒப்பேனே ஒழிய அந்த பயலுக்கு மட்டும் நான் கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கான். அதனால் அந்த சான்ஸ் ஒருவேளை எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம், அதனால் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு இருக்கு. பிரியமானவர்களே, ஆசை என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய ஆசை என்ன அப்படின்னாக்கா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு குடும்பமாக வாழதான் நாம் ஆசைப்பட வேண்டும். இப்போ உலகத்தில் பல காரியங்கள் உண்டு. இப்போ தெரியாததெல்லாம் தெரிஞ்சது மாதிரி எழுதுகிற ஆட்களும் உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்துகிறாரு, கஸ்தூரிபாயை பற்றி பாடம் நடத்துகிறார். மகாத்மா காந்தியோடைய மனைவி கஸ்தூரிபாய். இந்த அம்மா எங்கே பிறந்தாங்க, எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணாங்க, எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்துருக்கிறாரு. பசங்க எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பையன் மட்டும் கவனிக்கவே இல்லை பாடத்தை. சரி, எந்த அளவுக்கு பசங்க கவனிச்சிருக்கிறாங்க, ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லி 1 மார்க் கொஸ்டின், ஒரு சொல்லில் விடையளி அப்படின்னு மார்க்கு. 1 மார்க்கு, கஸ்தூரிபாய் குறிப்பு வரைக, அதுதான் கேள்வி. இவன் என்ன எழுதணும், கஸ்தூரிபாய் மகாத்மா காந்தியின் மனைவி அப்படின்னு எழுதுனாக்கா 1 மார்க்கு. இவன் பாடத்தை கவனிக்கல, உட்காந்து யோசிச்சு 35 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறான். வாத்தியாரே அசந்து போயிட்டார். என்னடா, நான் நடத்தினதே 1/2 மணி நேரம் தான், இவனை நான் 35 பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கிறானே அப்படின்னு அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டார். ஃபஸ்ட்டு 10 பக்கத்தில் எழுதியிருக்கிறான், கஸ்தூரிபாய் வீட்டில் படுத்து உறங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பாய். குடும்பத்தோடு அந்த பாயில் உட்காந்து சோற திங்கலாம், படுத்து புரளலாம் அப்படின்னு ஒரு 10 பக்கம் போகுது. அடுத்த 10 பக்கத்தில் பார்த்தா கஸ்தூரிபாயின் வகைகள். இது வரைக்கும் கஸ்தூரிபாய் யாருன்னு சொல்லிட்டாரு, இப்போ வகைக்கு போயிட்டார். ஓலைப்பாய், டேபிள் பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய், நார்பாய் அப்படின்னு அது ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தா முடிவுரைக்கு வந்துட்டான். இந்த கஸ்தூரிபாய் வாஜ்பாயை விட பெரிய பாய். முடிச்சிட்டான்ல. வாத்தியார் மண்டே பிச்சுக்கிட்டு இவங்களுக்கு பாடம் நடத்துறதை விட 4 எரும மாட்டை வாங்கி மேய்ச்சிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறார். அவருடைய கிளாஸ்மேட்டு இன்னும் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கிறார், அவருக்கு ஃபோனை போட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்காரு, ஏன்ப்பா ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற, நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன். ஏன்யா, இவங்களுக்கு பாடம் நடத்துறதை விட 4 எரும மாட்டை வாங்கி மேய்ச்சிட்டு போயிடலாம், என்ன சொல்கிறேன்? கஸ்தூரிபாய் குறிப்பு வரைகன்னு கேட்ட கேள்விக்கு ஒருத்தன் 35 பக்கத்துக்கு எழுதி என்ன சுத்தல விட்டாயா, இவங்களுக்கு இன்னுமா பாடம் நடத்த சொல்கிறேன்? அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், ஒன்னையாவது 35 பக்கத்துக்கு எழுதி சுத்தல விட்டுருக்காங்க, என்ன ஒரே வரியில் பையன் குழப்பிட்டாயா அப்படின்னு. என்ன, கஸ்தூரி பாய் அல்ல கேர்ள் அப்படின்னு தனியாக எழுதி வச்சிருக்கான். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவங்க யார், எங்கே பிறந்தாங்க, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் நம்மை படைத்த தேவன் நம்மளை எப்படி பராமரிக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் நாம் நுழைய வேண்டும். இந்த நாளில் நம்ம சிந்திக்க போகின்ற ஒரு காரியம், நேற்று தாவீதுடைய அந்த வரலாற்றை நாம் பார்த்தோம். இந்த நாளில் நம்ம சிந்திக்க போகின்றவர் யார் அப்படின்னா சாமுவேல். இந்த சாமுவேலுடைய குடும்பம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகின்றோம். அந்த குடும்பத்தை பற்றி நாம் சிந்திக்க போகின்றோம். அதற்கு ஒரு வசனத்தை நாம் எடுப்போம். 1 சாமுவேல் இயல் 1 வசனம் 1-2 வாசிங்க. எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த ராமத்தாயின் சோப்மில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்ராயினை சேர்ந்த சுப்பின் மகனான தேகூவின் மைந்தனான எலிகூபின் புதல்வனான எரோகாவின் மகன். அவருக்கு அண்ணா பெனினா என்ற 2 மனைவியர் இருந்தனர். ஓகே,
இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இதில் உள்ள எல்லா பேரும் நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. அண்ணாவுடைய கணவர் யார் அப்படின்னா எல்கானா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அண்ணாவுடைய கணவர் யாரு? எல்கானா. இப்போ அண்ணாவுக்கும் எல்கானாவுக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகின்றது. 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஏன்னா கனானியர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகி 10 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. குழந்தை இல்லை அப்படின்னாக்கா அந்த மனைவி தன் கணவனுக்கு வாரிசை உண்டு பண்ணி தருவதற்கு இன்னொரு பெண்ணை மனம் முடித்து வைக்க வேண்டியது அந்த மனைவியோட கடமைகளில் ஒன்று. பார்த்துங்க, 10 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னாக்கா அந்த மனைவியே முன் வந்து தன் கணவனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து முடிச்சு வைக்கணும். இது அந்த காலத்தில் ஒரு சட்டம். அதனால தான் அபிரகாம் சாராள் ஆண்டவர் குழந்தை கொடுப்பன்னு சொல்லி கூட சாராள் என்ன செய்கின்றார்கள், ஆகார் என்ற பெண்ணை நீ மனம் முடித்து உனக்கு ஒரு வாரிசை உருவாக்கி கொள் அப்படின்னு சொல்லி சாராள் சொன்னதுக்கு காரணம் இதுதான். 10 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தை இல்லை அப்படின்னாக்கா தன் கணவனுக்கு வாரிசை உருவாக்கி கொடுப்பதற்கு ஒரு பெண்ணை பார்த்து மனம் முடித்து வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இங்கேயும் வருகின்றது. யாருடைய குடும்பத்தில்? எல்கானா குடும்பத்தில். இப்போ எல்கானா குடும்பம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எல்கானா ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர், குரு கோத்திரம் எல்கானா. ஆனால் கோவிலில் பணி செய்வதற்கு அவர் தடை பண்ணப்பட்டிருந்தார். எத்தனை வருஷம் ஒரு குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, எல்கானா குடும்பம் 600 வருஷம் ஒரு ஊரில் அந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. யாருடைய குடும்பத்தை? எல்கானாவுடைய குடும்பம். அப்படி 600 வருஷம் 16 தலைமுறை ஒரு குடும்பம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஊரை விட்டு. சப்போஸ் ஒரு குடும்பம் வந்து எல்லாரோடையும் ஒத்து போகல, அவங்க முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழல அப்படின்னாக்கா ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் 16 தலைமுறையாக ஒரு குடும்பத்தை ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னாக்கா அது யாருடைய குடும்பம்? எல்கானாவோட குடும்பம். 600 வருஷம் ஒரு குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படி தப்பு பண்ணாங்க இவங்களுடைய மூதாதையர்கள் அப்படின்னாக்கா, எண்ணிக்கையாகமம் இயல் 16 வசனம் 1 வாசிங்க. எண்ணிக்கையாகமம் இயல் 16 வசனம் 1. லேவியின் மகன் கோகாத்துக்கு பிறந்த இட்சகாரின் புதல்வன் கோராகும் ரூபன் வழிவந்த எலியாபு புதல்வர்கள் தாத்தான், அபிராமும், பெலேத்தின் மகன் ஓனும். இஸ்ரேல் மக்களில் சிலரை சேர்த்து கொண்டு மோசேக்கு எதிராக எழும்பினர். இப்போ அதை தொடர்ந்து நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லிஸ்ட்டு, எல்கானாவுடைய அப்பா அப்படியே பின்னாடி அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனோம்னாக்கா, கோராகு கொள்ளு தாத்தா. இந்த எல்கானாவுடைய கொள்ளு தாத்தா யார் அப்படின்னா கோராகு. மோசே காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே 250 மூப்பர்கள் இருக்கின்றார்கள். இப்போ மோசே வந்து அபிஷேகம் செய்யப்பட்டவர். நல்லா கவனிச்சிங்க, அபிஷேகம் செய்யப்பட்ட ஒருத்தவருக்கு மேலே எதிராக யார் கை வைத்தாலும், எதிராக யார் பேசினாலும் அந்த குடும்பத்தை ஆண்டவர் எப்படி தண்டிக்கின்றார் என்பதற்கு இவருடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். கோராகு, இந்த எல்கானாவுடைய அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனோம்னா கோராகு, அந்த கோராகு மோசே ஆண்டவர் சொல்கிறபடி எல்லாத்தையும் மக்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தில் போய் மூப்பர்களை இவர் தூண்டி விடுறார். யார்? இந்த கோராகு தூண்டி விட்டு மோசேவுக்கு எதிராக நம்ம போய் சண்டை போடணும் வாங்க. ஏன்னா தனியாக போய் இவர் சண்டை போட மாட்டாராம், கூட்டு சேர்க்கிறார். 251 பேர், இவர் சேர்த்து 251 பேர் எல்லாம் சேர்ந்து மோசேவுக்கு எதிராக அங்கே ஃபைட் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. மோசே எதுவுமே பேசலைங்க, அப்படியே குனிந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். இப்போ 251 பேர் அப்படி நிற்கிறான். எங்களுக்கு பதில் சொல்லு, இருடி கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஆண்டவர் பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கின்றார், அந்த தரையை 2ஆக பிளக்க செய்து 251 பேரையும் அப்படியே உள்ளே கொண்டுட்டு போய் அப்படியே மண் மூடி விடுகின்றது. அப்போ ஊரில் உள்ளவங்கெல்லாம் பேசுகிறாங்க, அட பாவி, அவன் மட்டும் மண்ணுக்குள்ளே போகிறது இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆளெல்லாம் சேர்த்துல இவன் இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க, கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்ட குடும்பம். அதனால் நம்மளுடைய மத்தியிலே இந்த குடும்பம் ஒதுக்கப்பட வேண்டிய குடும்பம். அந்த குடும்பம் லேவி கோத்திரமாக இருக்கலாம், கோவிலில் பணி செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கலாம். ஆனால் கோவிலுக்கு பணி செய்வதற்கு எந்த தகுதியும் அந்த குடும்பத்துக்கு இல்லை என்று அன்னைக்கு ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பம். எல்கானாவுடைய காலகட்டத்திலும் 16 தலைமுறைகள், 600 வருஷம் ஆகுது. 600 வருஷமாகி கல்யாணம் பண்ணி இப்போ முதல் தாரத்துக்கு பிள்ளை இல்லாமல்
கர்ப்பப்பையை ஆண்டவர் அடைத்து வைத்திருக்கின்றார். பார்த்தீங்களா? 600 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாத்தா செஞ்ச தப்புக்கு எந்த குடும்பம் பாதிக்கப்படுதுன்னா அப்படியே தலைமுறை பாதிக்கப்படுகின்ற. ஏன்? அபிஷேகம் செய்யப்பட்டவருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள். அதுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட். நம்மளோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சிடும் நினைக்க வேண்டாம். எங்க போய் நிற்கிது? 600 வருஷத்துக்கு அப்புறம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இதுதான் எல்கானா. இப்போ அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இப்போ சகோதரி பெனினாவை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஒரு ஆளுக்கு 2 மனைவி. பக்கத்தில் ஒரு ஆள் கேட்டிருக்காரு, ஏய்யா ஒன்றை வச்சே சமாளிக்க முடியல, நீ எப்படியா 2 வச்சு சமாளிக்கிற அப்படின்னு. மாப்பிள்ள, 1 இருந்தால் அடிக்கடி அது நம்மக்கிட்ட சண்டை பண்ணும், ஆனால் 2 இருந்தால் அதுங்களுக்குள்ளே அடிச்சுக்கும், நாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம் அப்படின்னு இருக்கான். பிரியமானவர்களே, இப்போ இந்த எல்கானா குடும்பத்தில் ஒரு மனைவி இப்போ குழந்தை இல்லை, பெனினாவை மனம் முடித்து விடுகின்றார் எல்கானா. இங்கே 5 பிள்ளைகள். யாருக்கு? பெனினாவுக்கு. இங்கே 1 கூட இல்லை, அங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி கச்ச 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 கச்சன்னு ஒரே பேச்சு சத்தமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரே வீட்டுக்குள்ளார பாருங்க, ஒரே வீட்டில் அங்கே 5 பிள்ளைங்க. இப்போ அந்த வீட்டிலையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அண்ணா மனசு நொந்து, ஏன்னா பிள்ளை இல்லாதது அந்த காலத்தில் சாபம், கடவுளுடைய சாபம் என்று கருதப்பட்ட காலம். இந்த விஷயத்தை வெளியில் போய் யார்கிட்ட சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாதான் இந்த அம்மாவை பாராட்டுவாங்களா? அவங்க தான் அவமானப்பட்டு போவாங்க. அப்போ யாருக்கிட்ட சொல்றது இந்த விஷயத்த? யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, இப்போ இந்த குடும்பம் ஊரை விட்டு ஒதுக்குனது மட்டுமல்ல, அவங்க லேவி கோத்திரமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பணி செய்யக்கூடிய அந்த வேலை அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்பாவும் வீட்டில் சும்மா தான் இருக்கிறார். யாரு? எல்கானா. கோவிலுக்குள்ளே வரக்கூடாது. இப்போ கோவிலுடைய அமைப்பு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, இப்போ இந்த பலிபீடம் இருக்கின்ற இந்த இடம்தான் திரு தூயகம் என்று சொல்வார்கள். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டுருவாங்க. பெரிய ஸ்கிரீன். இங்கே தான் திரு தூயகம், உடன்படிக்கை பேழை இங்கே தான் இருக்கும். திரு தூயகம். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த இடம் தான் தூயகம். அப்படியே வெளியில் உட்கார்ந்துருக்கிறவங்க தூயகத்தின் வளாகம். இப்போ கோவிலை 3 பகுதியாக பிரிப்பார்கள். திரு தூயகம், தூயகம், தூயகத்தின் வளாகம். இப்போ அந்த தூயகத்துக்குள்ளே யார் போகணும் அப்படின்னா, குரு யாருக்கு சீட்டு விழுகின்றதோ அந்த குரு உள்ளே போய் ஆண்டவருக்கு தூபம் காட்ட வேண்டும். இந்த ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க. அதனால தான் இயேசு உயிர் விடுகின்ற பொழுது ஆலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது என்று பார்க்கின்றோம். அப்போ பெரிய கர்டன் போட்டிருப்பாங்க. அந்த திரைச்சீலை. குரு மட்டும்தான் உள்ளே போகணும். போகும்பொழுது 4 பொருளை எடுத்துகிட்டு போகணும். சும்மா அப்படியே கை வச்சுட்டு போயிடக்கூடாது. ஒரு குரு உள்ள தூபம் காட்ட போகணும் அப்படின்னாக்கா, அவர் காலில் ஒரு பெரிய செயின் கட்டியிருப்பாங்க. செயினோட எஜ்ஜி அப்படியே வெளியில் கிடக்கும். அடுத்து கையில் தூபத்தை வைத்திருப்பார். இன்னொரு கையில் பலி செலுத்தி அந்த இரத்தத்தை ஒரு பாத்திரம் வைத்திருப்பார். 4வது இடுப்பில் ஃபுல்லாக பெல்லு கட்டி தொங்கும். இந்த வடிவேல் ஒரு படத்தில் பார்த்தாக்கா பெல்லாக கட்டி தொங்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி அந்த சாமியார் உள்ளே போய் தூபம் காட்டணும்னா இடுப்பை சுற்றி பெல்லா தொங்கும். இந்த 4 பொருள் இல்லாமல் சாமியார் உள்ளே போய் ஆண்டவருக்கு தூபம் காட்டக்கூடாது. இப்போ போகிற குரு தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும். அதான் மெயின். இப்போ தகுதி இல்லாத ஒரு குரு போய் தூபம் காட்டிட்டார்னா ஆண்டவர் அங்கே அடிச்சிடுவார். ஆள் ஸ்பாட் அவுட் அங்கே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இந்த மணி சத்தம் வெளியில் ஜனங்களாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்க ஸ்கிரீனுக்கு அந்தாண்ட மணி சத்தம் கேட்குதா இல்லையா அப்படின்னு. கேட்டுச்சுன்னா குரு உசுரோடு இருக்கிறான்னு அர்த்தம். கேட்கல அப்படின்னா ஆள் போயிட்டாருன்னு சொல்லி அந்த செயினோட எஜ்ஜி வெளியில் கிடக்கு பாருங்க, அதை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்குது. மக்கள் எல்லாரும் அதை தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ இதுதான் குரு. இப்போ குருவுடைய குடும்பம் எங்கே நிற்பாங்க அப்படின்னா, ஆண்டவரை வணங்குவதற்கு வரும் பொழுது தூயகத்திலே குருக்களுடைய குடும்பம் எல்லாம் நிற்கும். 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்தை சேர்ந்த குடும்பத்தார் எங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க? தூயகத்துக்குள்ள. கோவிலுக்கு வளாகத்தம் தூயகத்தின் வளாகத்தில் யார் இருப்பா அப்படின்னா, பெஞ்சமின் கோத்திரம், மற்ற கோத்திரம் எல்லாம் எங்கே நிற்கும்? வெளியில் தான் இருக்க வேண்டும். யாருமே உள்ளே வரக்கூடாது. இது கட்டுமானம், ஊர் கட்டுப்பாடு. அப்போ திரு தூயகம் எந்த சீட்டு விழுதோ அந்த சாமியார் உள்ளே போகணும், தகுதியோடு போகணும். தகுதி இல்லாமல் போனால் ஆண்டவர் அடிச்சிடுவார். இந்த தூயகத்துக்குள்ளே இருக்கிறவங்க லேவி கோத்திரம், குரு கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே இருப்பாங்க. வெளியில் இருக்கிறது மற்ற கோத்திரங்கள் எல்லாம்.
இதுதான் அந்த காலத்து சட்டத்திட்டம். இப்போ அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. இப்போ பக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாதான் என்ன நடக்கும்? இவங்கள தான் திட்டுவாங்க. பிரியமானவர்களே, ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இந்த உசுரை எடுக்கிறது யமன் அப்படிம்பாங்க. ஒரு தடவை அந்த யமன் இந்த உலகத்துக்கு வந்தாராம். ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பெற்றுறார். அந்த பிள்ளையை டாக்டராக்கி பார்க்கணும்னு ஆசை யமனுக்கு. டாக்டராகவும் ஆக்கிடுறார். இப்போ இவர் இந்த உலகத்தில் இருந்தால் அவர் வேலை யார் பார்க்கறது அப்படின்னு சொல்லி பையனை கூப்பிட்டுருக்கார். இந்த வாப்பா, நீ நினைக்கிற மாதிரி, உங்கள் அம்மா நினைக்கிற மாதிரி நான் மானுடன் கிடையாது. அடுத்தவங்க உசுரை எடுக்கிறதுக்காக படைக்கப்பட்ட யமன். அதனால் உங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறா இந்த உலகத்தில் நானும் ஒரு மானுடன் என்று. இந்த விஷயத்தை தயவு செய்து உங்கள் அம்மாட்ட மட்டும் சொல்லிடாத. ஒன்றுகிட்ட நான் சொல்கிறேன், என் வேலை நிறையா கிடைக்குது பெண்டிங்கில், நான் போகணும். அதனால் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னோடனே, என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கான். நீ யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எந்த பேஷண்ட் வந்தாலும் அந்த மூளையில் அப்பா நான் இருக்கிறேனான்னு பாரு. இருந்தாக்கா நீ எவ்வளவு தலைகளாக நின்னாலும் அவனை காப்பாற்றவே முடியாது. பார்க்க முடியாதுன்னு உடனே டீசெண்டாக சொல்லி அனுப்பிச்சிட்டாக்கா நீ தப்பிச்ச. அந்த மூளையில் நான் இல்லை அப்படின்னா தைரியமாக ட்ரீட்மெண்ட் கொடு, அவன் பொழைச்சிக்குவான். சரிப்பான்னு சொல்லிட்டு இவன் வர பேஷண்ட் எல்லாத்துக்கும் அவங்க மூளையில் அப்பா நிற்கிறாரா இல்லையான்னு பார்க்குறான். இல்லாத பட்சத்தில் இவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேர் பொழைக்க வைக்கிறான். அப்போ ஊரில் கைராசி டாக்டர்னு பேர் எடுத்து அப்படியே நல்லா வளர்ந்து வரான். அதே ஊரில் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு. அவ அப்படியே படுத்து கிடக்கிறா, நோய்வாய்ப்பட்டு. எத்தனை டாக்டர்ஸ் பார்த்துட்டாங்க, கை விரிச்சிட்டாங்க. கடைசியாக இவன் காதுக்கு ஒரு செய்தி வருது. அந்த அரசன் சொல்கிறான், என் பொண்ணை பொழைக்க வைக்கிற ஆளுக்கு என் அரச பதவியை கொடுப்பதோடு என் பொண்ணை கல்யாணம் வைக்க கொடுக்குறேன் அப்படின்ட்டான். இவனுக்கு ஒரு ஆசை, பரவாயில்ல அரச பதவி கிடைக்குது, பொண்ணு கிடைக்குது, ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு அங்கே அரசன்ட்ட போய், அரசே உங்கள் பிள்ளையை நான் காப்பாற்றுறேன். இந்த உள்ளதான் எத்தனையோ டாக்டர்ஸ் பார்த்தாங்க, ஃபைனலாக நீ வந்திருக்கிற, போய் பாரு, இல்லை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு இருக்கான். உள்ளே போனால் அவங்க அப்பா நிற்கிறார். எப்படி காப்பாற்றுறது? இப்போ அப்படியே அவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு யோசனை வருது. அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். ரொம்ப நாளாக அப்பாவை ஆளக்கானான்னு தேடி இருந்தீல்ல, இதோ இங்கே தான் நிற்கிறாரு அப்படின்னோன்னு டக்குன்னு யமன் எஸ்கேப் ஆயிட்டார். உடனே அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டான், காப்பாற்றி. அதுக்கு நல்லா உசுறு காப்பாற்றி கடைசியில் 2 பேரும் கல்யாணம் நடக்குது. அது கடைசியில் முடிக்கிறப்போ அப்படி முடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கட்டின பொண்டாட்டியை பார்த்து எவனாக இருந்தாலும் பயப்படுவான், அது யமனாக இருந்தாலும் பயப்படுவான் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மனுஷனுக்கு நிறைய பயம் இருக்கின்றது, குடும்பத்தில் பயம். இப்போ இந்த அண்ணாவுக்கு ஒரு பயம், வெளியில் போய் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இதை யார்கிட்ட போய் சொல்கிறது? இப்போ இந்த பயத்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பயம். ஏன்னா சின்ன பிள்ளைய இருக்கும் பொழுதே பயத்தை எப்படி ஊட்டி வளர்க்குறாங்க அப்படின்னா, தொட்டியில் போட்டு குழந்தைய தாளாட்டும் பொழுதே, பூச்சாண்டி வரான் பிடிச்சி கொடுத்துருவேன் தூங்கு, 2 கண்ணா வரான் பிடிச்சி கொடுத்துருவேன் தூங்கு. இந்த குழந்தைய வளர்க்குற விதமே பயமுறுத்தியே வளர்க்குறது. அப்போ ஃப்யூச்சரில் அது எப்படி பயம் இல்லாமல் வளரும்? ஒரு அம்மா பையனை கூப்பிட்டுருக்குறாங்க, வெளியில் இருக்கிற விளக்கமாரை எடுத்துட்டு வாடா அப்படின்னு இருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், அந்த பார் பொழுது போகிறதுக்குள்ளே எந்த வேலை வேணாலும் கூட எடுத்துட்டு வரேன், இந்த விளக்கு வச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்துருவா இதை எடுத்துருவாங்கிற வேலையை வச்சுக்காத, எனக்கு இருட்டை கண்டு ஆகாதுன்னு தெரியாது. அம்மா சொல்லியிருக்கான், டே பயப்படக்கூடாதுரா, ஏசப்பா அவன் கூட இருக்கிறாரு. ஏசப்பா என் கூட இருக்கிறாரா? ஆமாம். இப்போ வெளியில் விளக்கமாறு எடுக்க போகிறப்ப ஏசப்பா என் கூட வருவாரா? கண்டிப்பாக வருவாரா. விளக்கமாறு எடுத்துக்கிட்டு உள்ளே வரும் பொழுது அப்பயும் வருவார். அப்போ அவர்கிட்டே சொல்லி விளக்கமாறு எடுத்துட்டு வர சொல்லு. பிரியமானவர்களே, இப்போ பயம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி பலவிதமான பய உணர்வுகள் மனுஷனுக்குள்ள இருக்கின்றது. இப்போ இந்த அண்ணா எதையும் வெளியில் சொல்ல முடியல. நேராக அவர் தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு இடம் அப்படின்னா ஆலயம். ஆலயத்துக்கு வந்துட்டான். இப்போ அவங்க என்ன குடும்பம்? லேவி கோத்திரம். உள்ளே வரத்துக்கு அவங்க அலோடு கிடையாது. ஏன்னா ஊரை விட்டு எத்தனை வருஷம் ஒதுக்கியிருக்கிறாங்க? 600 வருஷம். அப்போ உடன்படிக்கை பேழை இங்கே இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் போடப்பட்டிருக்குது. அப்படியே அங்கே வெளியில் நிற்கிறாங்க. அந்த அண்ணா கோவிலுக்குள்ளே அலோடு கிடையாது, வெளியில் நிற்கிறாங்க. வெளியில் நின்று ஒரு ஜெபம் சொல்கிறாங்கங்க. அதுதான் ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர். 1 சாமுவேல் 1:10 வாசிங்க. 1 சாமுவேல். அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது,
படைகளின் ஆண்டவரே. ஓகே, அந்த இடத்துல பாட்டுங்க. இப்போ அண்ணா வந்து அங்கே நிற்கிறா. கோவிலுக்குள்ளேயா வெளியிலையா? தூயகத்தின் வளாகம். அங்கே நிற்கிறா. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறா, அதிலே எல்லாம் முடிஞ்சிருதுங்க. படைகளின் ஆண்டவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையில எல்லாம் முடிஞ்சிச்சு. படைகளின் ஆண்டவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை போட்டு சொல்றீங்க, அவ்வளவுதான். பிரைஸ் லார்ட். ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்துறப்ப சிமெண்ட் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகின்றதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உடனே பையன் யோசிச்சு எழுதியிருக்கான், சிமெண்ட் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அதை அதை கொண்டு தயார் செய்யப்படுகின்றது, அதை தவிர வேறு எதையும் கொண்டு தயார் செய்ய முடியாது. கடைசி வரைக்கும் எதுனே சொல்ல. இப்ப படைகளின் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன சொல்றா, கடவுள் படைப்பு வந்து ரெண்டு வகையான படைப்புங்க. மேல் உலக படைப்பு, மண்ணுலக படைப்பு. தொடக்க நூல் 2:1-2 வாசிங்க. தொடக்க நூல் 2:1-2. விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேதின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். இப்ப ஆண்டவர் வந்து 2 வேலைகளை செஞ்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, விண்ணுலகை படைப்பது ஒரு வேலை, மண்ணுலகை படைப்பது ஒரு வேலை. அப்ப டோட்டலா எத்தனை வேலையை பண்ணியிருக்காரு? 2 வேலைகளை. இப்ப மேல படைக்கப்பட்டதுக்கும் கீழே படைக்கப்பட்டதுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. படைகளின் ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு அதுக்குள்ள அர்த்தம் என்ன இருக்குது அப்படின்னா, அவர் சொன்ன அந்த ஜெபம், மேலே படைக்கப்பட்ட படைப்பும் கீழே படைக்கப்பட்ட படைப்புக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. முதல் வித்தியாசம், மேலே படைக்கப்பட்ட எதற்கும் பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் கிடையாது. இருக்கா? சூரியன் குட்டியா போட்டு தரிஞ்சு தள்ளிருக்கியா? சொல்ல முடியுமா? நட்சத்திரம் குஞ்சா பொறிச்சு தந்திருக்கியா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அன்னைக்கு படைக்கப்பட்ட சூரியன் அப்படியே தான் இருக்குது, அன்னைக்கு படைக்கப்பட்ட சந்திரன் அப்படியே தான் இருக்குது, நட்சத்திரங்கள் அப்படியே தான் இருக்குது. அப்ப அதற்கு பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் கிடையாது. ஆனா கீழே படைக்கப்பட்ட ஒரு மரமா இருக்கட்டும், ஒரு பறவையாக இருக்கட்டும், விலங்கா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் இருக்குதா இல்லையா? இருக்குது. இது முதல் வித்தியாசம். 2வது வித்தியாசம், மேலே படைக்கப்பட்ட எதற்குமே சாவு என்பது கிடையாது. சூரியன் செத்துருச்சா? சந்திரன் செத்துருச்சா? நட்சத்திரம் செத்துருக்கா? இல்லை. சாவு என்பது மேலே இருக்கிற எதற்கும் இல்லை. ஆனால் கீழே படைக்கப்பட்ட எல்லாத்திற்கும் சாவு உண்டு. இவன் என்ன சொல்ல வரா, ஆண்டவரே நான் கீழே படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தானே, எல்லாத்துக்கும் பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை வச்சிருக்கிட்டு எனக்கு மட்டும் அதை நீங்கள் அடைச்சி வச்சிங்கனாக்கா, எனக்கு மட்டும் அந்த ஆற்றல் இல்லாமல் போனால் உங்கள் படைப்பையே நாளைக்கு இந்த சமுதாயம் குறை சொல்லும் அல்லவா? அதற்காகவாவது எனக்கு ஒரு குழந்தையை இந்த நாளிலே நீங்கள் கொடுக்க வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுதாங்க அண்ணாவுடைய ஜெபம். அங்க நின்று ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருடைய இதயத்தையே தொடக்கூடிய ஒரு ஜெபமாக இருந்தது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பு, ஆனால் எனக்கு பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை நீங்க அடைச்சி வச்சீங்கன்னாக்கா, நாளைக்கு குழந்தை இல்லாம போனுச்சுனாக்கா இந்த சமுதாயம் என்னை குறை சொல்லாது, உங்க படைப்பையே குறை சொல்லும் அல்லவா? ஆகவே உங்க படைப்பை எந்த காலத்தை கொண்டும் குறை சொல்லவே கூடாது. அதற்காகவாது எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும். அடுத்து வாசிங்க. ஆண்டவரே, உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று கிடைச்சா போதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா ஸ்ட்ராங்காக அடித்து பேசுகிறாங்க. 10 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லைனாலும் அந்த கெத்து விடலாமல் பேசுகிறாங்க. எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும், ஸ்டெடியா சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு என்ன பிள்ளை வேணும்? ஆம்பளை பிள்ளை தான் வேணும். பிரியமானவர்களே, உலகத்தில் எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கு. எல்லா மனிதர்களுக்குமே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இறந்ததுக்கு அப்புறம் 2 பிரச்சனை, புதைக்கிறதா எரிக்கிறதா. எரிச்சிட்டா பிரச்சனை இல்லை, புதைச்சா மறுபடியும் 2 பிரச்சனை. புதைச்ச இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதா,
புல்லு முளைக்கலைன்னா பிரச்சனை இல்லை, புல்லு முளைச்சா மறுபடியும் 2 பிரச்சனை. அது மாடு திங்குமா திங்காதா? மாடு திங்கலைன்னா பிரச்சனை இல்லை, தின்னா 2 பிரச்சனை. தின்ன மாடு பால் கொடுக்குமா கொடுக்காதா? பால் கொடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை, பால் கொடுத்தா மறுபடியும் 2 பிரச்சனை. அதை மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டானா? மனுஷன் குடிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, மனுஷன் குடிச்சா மறுபடியும் 2 பிரச்சனை. குடிச்சவன் உசுரோட இருப்பானா இருக்க மாட்டானா? உசுரோட இல்லைன்னா பிரச்சனை, உசுரோட இருந்தா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா மறுபடியும் 2 பிரச்சனை. புதைக்கிறதா எரிக்கிறதா? எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே முடிக்கின்றது. மனுஷனுடைய வாழ்க்கையை சொல்லுவாங்க, தூங்கி எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்கலைன்னா பால். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை, சிம்பிள். தூங்கி எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்கலைன்னா பால். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. பிரியமானவர்களே, இப்போ இந்த வாழ்க்கை எவ்வளவு காலம் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை, எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும். அப்படி கொடுத்துட்டா என்ன பண்ணுவார்னா, வாசிங்க. அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்பு கொடுப்பேன். இப்போ பாருங்க, இந்த அம்மா வேண்டது கொஞ்சமாவது இருக்க கரெக்டாக இருக்குதான்னு பாருங்க. ஊரை விட்டு 600 வருஷமா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரரே கோவிலில் சேர்க்கல பணி செய்ய. அப்படி இருக்கிறப்ப பிறக்கிற குழந்தைய மட்டும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சேர்த்துக்குவாங்க? இப்படி ஒரு குழந்தை பிறந்துட்டா நான் கோவிலே கொண்டுட்டு வந்து விட்டுறேன் பணி செய்யறதுக்குன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நீங்களாம் நானாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, இந்த ஊருக்காரவங்க அந்த சாமியார் மனசை மாற்றுங்க ஆண்டவரே, அந்த ஊருக்காரவங்க மனசெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எல்லாராலும், அப்படி தான் ஜெபிப்போம். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஊருக்காரங்களை பற்றி கவலை இல்லை, சாமியாரை பற்றி கவலை இல்லை, உங்களுக்கு எனக்கு தான் டீலிங். அந்த முடிவு கொண்டாங்க அந்த அம்மா. எனக்கு நீ கொடுத்தா இதை கொண்டுட்டு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இந்த அம்மா வச்ச வேண்டுதல். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் சாமுவேல் என்று நாம் சொல்லுகின்றோம். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ குழந்தை பிறந்துருது. இப்போ எல்லாருமே ஆண்டு பலி செலுத்துறதுக்கு குடும்பமாக போவாங்க கோவிலுக்கு ஆண்டு பலி செலுத்த. அப்போ பெனினா வந்து 5 பிள்ளைகளோடு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. எல்கானா வந்து சொல்கிறார், நம்ம ஆண்டு பலி செலுத்தணும், எல்லாரும் கிளம்புங்க. அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அண்ணா கிட்ட வராரு, அண்ணா உனக்கு தான் பிள்ளை பிறந்துச்சுல்ல, நீ பிள்ளை எடுத்துட்டு கிளம்பு. அண்ணா என்ன சொல்கிறாங்க? 1 சாமுவேல் 1:21-22 வாசிங்க. எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியை பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அண்ணா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால் குடி மறந்ததும் அவனை எடுத்துக்கொண்டு செல்வேன், அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். கவனிங்க, இதுவரைக்கும் இந்த விஷயத்தை வீட்டுக்கார்ட்டே நம்ம சொல்லலை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு உடைக்கிறாங்க. இல்லைங்க, பிள்ளை பால்குடி மறந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளையை கொண்டுட்டு போய் கோவிலில் விடுறதா நான் வேண்டுதலை வச்சேன். இதுக்கு எல்கானா என்ன பண்ணியிருக்கணும்? ஷாக்காக இருக்கணும். நம்ம குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களே, இந்த காரியம் எப்படி நடக்கும்? கேட்கவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? உனக்கு சிறந்தது எனப்படுவதை செய், பையன் பால்குடி வரைக்கும் ஆண்டவர் தம் வார்த்தையை உறுதி, நீ சொன்ன வார்த்தை பழிக்கட்டுங்கிறாரு. இப்ப முதல்ல கணவனிடமிருந்து இருக்கின்ற தடையை நீக்கி போடுங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்க வீட்டுக்காருக்கு தெரியாம நீ ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, அது நடந்துருது. இப்போ வீட்டுக்காரரை கூப்பிடுறீங்க, இந்த வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படின்னு. அவர் வரமாட்டார் அப்படின்னா நீங்கள் வைத்த வேண்டுதல் நிலைக்குமா நிலைக்காதா? நிறைவேற்றாமல் போனால் ஆண்டவர் அந்த குடும்பத்தை தண்டிப்பாரா மன்னிப்பாரா? உதாரணத்துக்கு, என் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறீங்க. அப்படி வேண்டுதல் வச்சு என் வீட்டுக்காருக்கு வேலை கிடைச்சிட்டா வேளாங்கண்ணிக்கு கொண்டுட்டு வந்து மொட்டை போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறீங்க. யார? வீட்டுக்காரரை. இந்த விஷயம் வீட்டுக்காருக்கே தெரியாது. வேலை கிடைச்சி அவர் சந்தோஷமா சுவிட்டு கொண்டு வர்றார் வீட்டுக்கு, அடியே வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு. அப்படியே நம்ம 2 பேரும் வேளாங்கண்ணிக்கு போகிறோம் அப்படின்னு 2 பேரும் வேளாங்கண்ணிக்கு போகிறீங்க. அங்கே போனோன்னு தான் விஷயத்தை சொல்கிறீங்க. என்னங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிட்டேன். என்ன வேண்டிக்கிட்டேன்? உங்களுக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டேன். அவர் ஷாக்காகி சொல்கிறார், நீ வேணா போட்டுக்க, நான் போட முடியாதுங்கிறார். கிளம்புறாரு அடுத்த பஸ்ஸுக்கே, நீங்களும் கிளம்பி வரீங்க. இப்போ இந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் போனால் ஆண்டவர் அந்த குடும்பத்தை மன்னிப்பாரா தண்டிப்பாரா?
எத்தனை பேர் சொல்றீங்க மன்னிப்பார்னு? கை தூக்குங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இல்ல தண்டிப்பார் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. எது சொன்னாலும் கையை தூக்க மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா சாமியார் ஒருத்தர் பிரசங்கம் வைக்கும் பொழுது சொல்லியிருக்காரு, மோட்சத்துக்கு போறவங்களாம் எந்திரிங்க அப்படின்னு. எல்லாரும் எந்திரிச்சு நின்றுருக்காங்க, ஒருத்த மட்டும் உட்காந்தே இருந்திருக்கான். அப்ப சாமியார், என்னடா அது, நம்ம மோட்சத்துக்கு போறதுக்கு எவனும் எந்திரிக்க மாட்டான், இவன் உட்காந்தே இருக்கானு. மோட்சத்துக்கு போறவங்களாம் எந்திரிங்க, எந்திரிக்கவே இல்லை, உட்காந்துருக்கான். இப்ப எல்லாரும் உட்காருங்க. நரகத்துக்கு போறவங்களாம் எந்திரிங்க அப்படின்னா முதலா டக்குன்னு எந்திரிச்சு நின்றுருக்கான். சாமியார் கேட்டிருக்காரு, ஏண்டா அவன் மோட்சத்துக்கு போக ஆசைப்படுவான், நீ நரகத்துக்கு போறது எந்திரிச்சு நிக்கிற அப்படின்னா, நீங்க தனியா நிக்கிறீங்களே, உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு தான் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த அன்னாள் குழந்தை கொண்டுட்டு போய் கோவிலில் விட போறங்கிற செய்தியை சொன்னவுடன் அவர் ஷாக்கால, உன் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுங்கிறார். ஃபர்ஸ்ட் தடையை ஆண்டவர் அங்கே நீக்கி போடுகின்றார். வீட்டுக்காரர் பர்மிஷன் கொடுக்கலன்னா முடியாது. அப்ப அவர் சொல்றாரு, அவர் வீட்டில இருக்கின்ற தடையை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நீக்கி போடுகின்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப பால்குடி மறந்து ஒரு 3-4 வயசு இருக்கும் குழந்தை. அந்த சாமுவேலை தூக்கிக்கிட்டு இந்த அம்மா கோவிலுக்கு வருகின்றார்கள். அதே இடத்துல நிற்கிறாங்க. அப்போ உள்ள ஏலிங்கிற குரு, நம்ம அங்கே நில்லமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். என்னம்மா விஷயம்? இல்லை, எனக்கு 10 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை. இதே இடத்துல நின்று நான் ஆண்டவர்கிட்ட வேண்டினேன், எனக்கு குழந்தை கொடுத்துட்டா அதை ஆண்டவருக்கே வந்து பணி செய்ய விரதா வேண்டினேன். இப்போ விரத்து வந்திருக்கேன். அவர் சிரிக்கிறார். ஏலி, உன் குடும்பம் 600 வருஷமா ஒதுக்கப்பட்ட விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அதை தாண்டி இந்த குழந்தையை விடுறது எந்த விதத்தில் நியாயம்? அந்த அம்மா சொல்றார், உனக்கு எனக்கும் பேச்சு இல்லை, உள்ள இருக்கிற அவருக்கு எனக்கு தான் பேச்சு. பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னபடி கொடுத்துட்டார், நான் சொன்னபடி கொடுக்க வேண்டும். வீட்டுக்காரரே ஓகே சொல்லிட்டார், நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை நீ என்ன பண்ணுவே தெரியாது, நாங்கள் வளாகத்திலே விட்டுட்டு போறேன்னு சொல்லி அந்த சாமுவேலை வளாகத்திலே விட்டுட்டு அந்த அம்மா கிளம்பிடுறாங்க. 5 வயசுக்குள்ளதான் இருக்கும் சாமுவேல் அந்த ஏஜி. வெளியில சாமுவேல் இருக்கான். இந்த ஏலிங்கிற குரு சொல்றார், ஏன்னா உள்ள வரணும்னா தகுதி இருக்கணும், தகுதி இல்லைன்னா அடித்து போட்டு விடுவார் ஆண்டவர். எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். போய் இந்த பருப்பா, நீ சின்ன பிள்ளை, உனக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. இப்ப சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டு கோவிலுக்குள்ள நீ வந்துடக்கூடாது. உங்க குடும்பம் வேணா லேவி கோத்திரமா இருக்கலாம், ஆனா ஊரை விட்டு உன் குடும்பத்தை 600 வருஷமா ஒதுக்கி வச்சிருக்கிறோம். தகுதி இல்லை உங்களுக்கு உள்ள வரத்துக்கு. எந்த காரணத்தை கொண்டு உள்ள வந்துடக்கூடாது, இங்கேதான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அவனை அங்கேயே படுக்க வச்சுட்டு ஏலி கோவிலுக்குள்ள வந்து அப்படியே படுக்கிறாரு. ஸ்கிரீன் போடப்பட்டிருக்குது, அப்படியே அங்கே படுத்திருக்கிறார். இரவு நேரம். உள்ள இருக்கிற ஆண்டவர் வெளியில படுத்திருக்கிற சாமுவேலை நோக்கி சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கின்றார். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னடா அது, இங்கே தான் படுக்கணும்னு சொன்னாரு, கடைசியில் உள்ளே இருந்து இவர் கூப்பிட்றாருன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா உள்ளே இருக்கிறது ஒரு ஆள் தானே, கோவிலுக்குள்ளே படுத்திருக்கிறது அந்த குரு மட்டும் தானே, ஏலி. உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு திருத்துன்னு உள்ளே ஓடியாந்துடுறான். தூங்கிட்டு இருக்கிற இவரை எந்திரிச்சு எழுப்பி விட்டு, கூப்பிட்டீங்களா குருவேங்கிறான். ஷாக் ஆயிட்டாரு. உன்னை யாரா உள்ளே வர சொன்னது அப்படின்னு சொல்லி அப்படியே புரட்டியை பிடிச்சி தள்ளிக்கிட்டே வெளியே போறாரு. நான் கூப்பிடல, தூங்கு. அப்படியே படுக்க வச்சுட்டு உள்ள வந்து படுக்கிறார். மறுபடி உள்ள இருக்கிற ஆண்டவர் சாமுவேல் சாமுவேல்ங்கிறார். என்னடா அதை கூப்பிடுறாங்கிறாங்க, மறுபடி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி மறுபடி திருத்துன்னு உள்ள ஓடியாடுறான். மறுபடி எழுப்பி விட்டு, கூப்பிட்டீங்களா குருவே? அப்பதான் இவர் கொஞ்சம் புலப்படுது, ஒருவேளை ஆண்டவர் பேசுவாரோ, ஒருவேளை பேசுனாக்கா இதோ அடியேன் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்தவுடன் இவன் என்ன பண்ணிட்டான், ஸ்கிரீனை தூக்கிட்டு உள்ள வந்துடுறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது ஏலி குருவுக்கே தெரியாது ஸ்கிரீன். ஏன்னா ஒரு குருவே உள்ள போகணும்னா இந்த 4 பொருளை எடுத்துட்டு போகணும். தகுதி இல்லாதவர்களை ஆண்டவர் அடித்து விடுவார் என்பது யாருக்கும் தெரியும். இப்ப உள்ள போன சாமுவேலிடம் விடிய விடிய ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப அடுத்த நாள் காலையில வழிபாடு செலுத்துவதற்காக ஒட்டுமொத்த அந்த ஜனங்களும் வந்து நிற்கிறாங்க. லேவி கோத்திரம் ஃபுல்லா உள்ள நிற்குது, மற்ற கோத்திரங்கள் எல்லாம் வெளியில நிற்குது. எல்கானா குடும்பமும் அங்கே வெளியில நின்று கொண்டு இருக்கின்றது.
அப்ப அந்த குருவும் அங்க நிற்கிறாரு. அந்த நேரத்தில் எல்லார் கண்களுக்கு முன்பாக ஸ்கிரீனை விலக்கி கொண்டு சாமுவேல் உசுரோடு வெளியிலே வந்து நிற்கின்றார். இதை பார்த்த ஜனங்க ஒரு காரியத்தை உணர்ந்தார்கள். இந்த குடும்பத்தை தான் 600 வருஷமா தகுதி இல்லைன்னு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம். ஆனா அந்த குடும்பத்திலிருந்து பிறந்த ஒரு குழந்தை தகுதி இல்லாமல் இருந்திருந்தால் ஆண்டவர் உள்ளேயே அடித்து கொண்டிருப்பார். ஆனா உள்ள போன குழந்தை உசுரோட வெளியே வந்திருக்குதுனாக்கா ஆண்டவரே அந்த குடும்பத்தை மன்னித்து தகுதி உள்ளதாக மாற்றி இருக்கிறப்ப நாம மட்டும் எந்த விதத்திலே அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைப்பது நியாயம் என்று அந்த நாளிலேயே அந்த குடும்பம் ஊராரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குடும்பமாக மாறிவிடுகின்றது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நன்றாக பாருங்க. பெனினாவுக்கு 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைகள் வரியா விடுதலை வந்துச்சா? வரல. சாமுவேலை பெற்றெடுத்த அண்ணா ஜெபித்த ஜெபம் அவ்வளவு பவர்ஃபுல். அந்த பிரேயருக்கு எவ்வளவு வல்லமை இருந்திருந்தால் இங்கே பிறக்கிற அந்த குழந்தையின் வழியாக 600 வருஷமாக ஒரு குடும்பத்துக்கு இருந்த கலங்கத்தை ஆண்டவர் முழுமையாக நீக்கி போட்டு அந்த குடும்பத்திற்கே ஒரு விமோசனத்தை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன். ஒருத்தவங்களுக்கு இருக்கிற களங்கத்தை முறியடிக்க எல்லாருடைய வாயையும் அடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஆண்டவர் ஒரு செகண்ட்ல நினைச்சா நமக்கு கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்க குடும்பத்தில் எங்கேயும் தேடி போகாதீங்க, ஆண்டவரை தேடி வாங்க. குடும்பம் உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக விடுதலை கொடுப்பார். காலைல தூங்கி எந்திரிச்சோன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நீங்க யார் முகத்தில் முழிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் முகத்தில் முழிக்கிறேன்னு சொல்றீங்க? கை தூக்குங்க. நான் ஒரு இடத்துக்கு பிரேயர் போயிருந்தப்ப அந்த பங்கு ஃபாதர் அவர் அறை வீட்டிலே சைடில் ஒரு கட்டில் போட்டு ஒரே அறை வீட்டுக்குள்ளார ஒரே ரூமில் நான் ஒரு பங்கு படுத்துருங்க, அவர் ஒரு பங்கு படுத்துருக்கார். காலைல எந்திரிச்சோன்னா குட் மார்னிங் ஃபாதர் அப்படின்னா அவர் கண்ணை மூடிட்டு குட் மார்னிங் அப்படின்னு செவுத்து பக்கம் பார்த்து சொன்னார். என்னடா அது, நம்ம இங்கேருந்து சொல்கிறோம், அவர் செவுத்து பக்கம் சொல்கிறாருன்னு இப்படியே தேடி பார்க்குறாரு. இயேசுடைய படம் எங்கே இருக்குன்னு பார்த்து குட் மார்னிங் டாடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னை பார்த்து குட் மார்னிங் சொன்னார். நான் சொன்னேன், ஃபாதர் குட் மார்னிங் நான் இங்கே சொல்கிறேன், நீங்கள் எங்கேயே பார்க்குறீங்களே அப்படின்னு. ஏன் ஃபாதர், உங்கள் முகத்தில் காலையிலே முழிச்சிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நான் அலையிற மாதிரி ஆயிரும், அதனால நான் முதல்ல ஆண்டவரை தான் பார்ப்பேன் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்ம நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு பல இடத்துக்கு அப்படியே அலைஞ்சு திரிகிறவங்க. அவர் நினச்சிட்டார் இவர் முகத்தில் முழிச்சு இன்றைக்கி ஃபுல்லாக அலையிற மாதிரி ஆகிற போது. அவர் சொன்னார், எப்பொழுதும் நான் ஆண்டவர் முகத்தில் முழிச்சிட்டு தான் மற்றவங்க முகத்தில் முழிப்பேன் அப்படின்னார். இப்போ ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டாங்கல்ல, ஆதாம் படைக்கப்பட்டவுடன் கண்ணை திறந்தவுடன் யாரை பார்த்துருப்பாங்க? ஆண்டவரை தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆதாமை தான் ஆண்டவர் படைக்கின்றார். அவர் முழிக்கும் பொழுது ஆண்டவர் கண்ணு முழிக்கிறப்ப ஆதாம் முன்னாடி யார் நின்றுப்பா? ஆண்டவர். சரி, ஏவாள் படைக்கப்பட்டவுடன் கண் திறந்தவுடன் யாரை பார்த்துருப்பாங்க? ஆதாமை பார்த்துக்கிறது வாய்ப்பில்லை. அவர் தான் ஆழ்ந்த உறக்கம் வர வச்சு கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு விலா எலும்பு உருவத்துக்கு முன்னாடி ஆழ்ந்த உறக்கம் வர வைத்து விலா எலும்பு உருவி ஒரு பெண்ணை உருவாக்கிட்டார். இப்ப இந்த பெண் உருவாக்கப்பட்டு விழிக்கும் பொழுது முதல்ல யார் முகத்தில் முழித்திருக்க வேண்டும்? ஆண்டவர் முகத்தில் தான். அப்ப ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவர் முகத்தில் விழிங்க. சில பேர் செல்போனை தலைமாட்டுகளையே வச்சுக்கிட்டு காலைல இன்னைக்கு யார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறா, அன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, கிரைண்டரில் அரிசி போட்டால் மாவு, வாயில் அரிசி போட்டால் சாவு. இந்த மாதிரி மெசேஜ்லாம் காலைல பார்த்து அந்த நாள் விடியுமா? விடியவே விடியாது. அப்போ காலையில் முழிக்கும் பொழுது ஒருத்தர் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கிறார் வீட்டுக்காரர், மனைவிக்கு முன்ன பின்ன பேசி பழக்கம் இல்லை, உடனே வாங்கி கொடுத்து சொல்லியிருக்காரு, இந்த பார்ப்புள்ள இந்த செல்ஃபோன் ஆஃபீஸுக்கு போகிறப்ப என் நினப்பு வரும் பொழுது இந்த நம்பர் இதை அழுத்தி இந்த பட்டனை அழுத்தணுங்கிற விஷயம் கொண்டு சொல்லி கொடுத்துட்டார். சரி 10 மணிக்கு நம்ம வீட்டுக்காருக்கு ஒரு ஃபோனை போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அப்படியே ஃபோனை நம்பரை டைப் பண்ணி காதில் வச்சா ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் வருது, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் பிஸியாக உள்ளார். இந்த அம்மா ஷாக் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளே இன்னொரு பொம்பளையோட பிஸி ஆகிட்டானா அப்படின்னு பதஷ்டத்தோட மறுபடியும் நம்பரை போட்டா, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர்
தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார். ஐயோ, எல்லையை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போனை தூக்கி போட்டு நேரம் ஆபீஸுக்கே கிளம்பி போச்சு. பிரியமானவர்களே, ஆக்கம் ஒரு புறம், அழிவு ஒரு புறம். ஆகவே இந்த உலகத்தில் நாம் தேட வேண்டிய ஒருத்தர், அவர் ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். இந்த உலகத்தில் எல்லாம் கிறிஸ்துவை முன்னிட்டு அனைத்தையும் குப்பை என கருதுகின்றேன் என்று பவுலடியார் சொன்னார். அப்ப கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உங்க குடும்பம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்க முழுமையா ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்கன்னு தெரியும். ஒரு இடத்துல நான் பிரேயர் பயந்தேன். அப்ப அந்த குடும்பத்தில் இந்த குடியை நிப்பாற்றுவதற்கு மருந்து நான் கொண்டுட்டு போகிறது உண்டு. அப்போ அந்த மக்களை பார்த்து சொன்னேன், உங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிக்கிட்டு இருந்தாக்கா அந்த மருந்தை வாங்கிட்டு போய் 10 டிராப்ஸு அப்படியே விட்டு கொடுங்க, அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயோ காஃபிலேயோ விட்டு கொடுங்க அப்படின்னு. அந்த ஜபக்கூட்டம் முடிஞ்சு வெளில வரும்பொழுது ஒரு அம்மா வந்தாங்க. எனக்கு ஒரு மருந்து கொடுங்க ஃபாதர் அப்படின்னாங்க. அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கலந்து கொடுக்க சொன்னது குழம்பு, சட்னி அல்லது காஃபி இதில் கலந்து கொடுக்க சொன்னேன். அங்கேருந்து வந்து கேட்டாங்க, ஃபாதர் இதெல்லாம் அவர் குடிக்க மாட்டார் ஃபாதர், அவர் குடிக்கிற சாராயத்திலே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. இந்த கேள்வியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொன்னேன், அப்படிலாம் கொடுக்கக்கூடாதுமா, காஃபியில் தான் மிக்ஸ் பண்ணணும் அல்லது சட்னி சாம்பார் இதில் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. சரி, எனக்கு ஒரு பாட்டில் கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிறாங்க. இன்னொரு அம்மா வராங்க, எனக்கு ஒரு பாட்டில் கொடுங்க ஃபாதர் அப்படின்னாங்க. எடுத்து கொடுத்தாச்சு. எப்படி கொடுக்கணுங்கிற விஷயத்தை அவங்க கேட்கல. வாங்கிட்டு போகும்பொழுது அங்கேருந்து அந்த அம்மா சவுண்டு விடுறாங்க, அடியே உன் வீட்டுக்காருக்கு எப்படி கொடுக்கணும்னு அப்படியே கேட்டுட்டு வாடி, தோராயமாக கொடுப்போம், இருந்தா இருக்கிறான் போனா போகிறான். இந்த அம்மா வீட்டுக்கார் மேலே எவ்வளவு மதிப்பு. அப்போ எந்த அளவுக்கு வீட்டில் இந்த அம்மா அடிபட்டு இருந்தா இந்த வார்த்தை மனசுலேருந்து வரும். தோராயமாக கொடுப்போம், இருந்தா இருக்கிறான் போனா போகிறான். அந்த எந்த அளவுக்கு மனசில் அவ்வளவு ஆதங்கம் இருந்திருந்தா அந்த அம்மா. இப்படி பல பிரச்சனைகள் குடும்பத்தில், அந்த பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் தீர்வு யார் அப்படின்னா ஆண்டவர். கடவுளுக்கு கொடுக்குற நேரத்தை ஒதுக்குங்க. நேரத்தை குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலை சொல்லுங்க. குடும்பத்தோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறத விடக்கூடாது. ஏன்னா திருப்பாடல் 23 எல்லாருக்குமே தெரியும், என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு. அதை படித்து இன்னைக்கு எல்லாம் டிவியை பார்க்க ஆரம்பித்த உடனே டிவி என் ஆயன் எனக்கு என்ன குறைவு. சன் டிவியில் என்னை இளைப்பாற செய்கின்றார், ராஜி டிவியில் எனக்கு புத்திர் அளிக்கின்றார். மேலும் சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆதித்யா சேனல் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன். சன் மியூசிக்கும் ராஜி மியூசிக்கும் என்னை தேற்றும் அப்படின்னு நிறைய பேர் வச்ச கண்ணு வாங்காமல் டிவியை வெறிக்க பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு அம்மா டிவியை பார்த்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்காரர் மணப்பாறைக்கு போயிட்டு முறுக்கு வாங்கிட்டு வராரு. இந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்கார், மணப்பாறை முறுக்கு இதை தின்னுக்கிட்டே டிவியை பாருடி அப்படின்னு. அப்படியே டிவி பெட்டி மேலே வச்சுட்டு போங்க, விளம்பரம் போடுறப்ப சாப்பிட்றேன். அவர் சாப்பிட போயிட்டார். விளம்பரம் போடும் பொழுது இந்த அம்மா ஒரு முறுக்கு எடுத்து வாயில் வச்சுருக்கு. ஒரே கசப்பு. என்னங்க மணப்பாறை முறுக்கு நல்லா இருக்கு, நீங்கள் ஒரே கசப்பாக இருக்குது. அடியே தின்னு பார்த்துட்டு தாண்டி வாங்கிட்டு வந்தேன். லைட்டு போட்டு பார்த்தா அந்த அம்மா கொசுவத்தி சுருளை தின்னுக்கிட்டு இருக்குது. அந்த ஆள் வாங்கிட்டு வந்த முறுக்கு அந்தாண்ட இருக்கு. பிரியமானவர்களே, அப்போ நம்ம கவனத்தை திசை திருப்புற பல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கின்றது. அப்போ கவனத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுத்தே ஆக வேண்டும். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க, ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். சென்னையில் ஒரு இடத்துல பிரேயர் பயந்தப்ப நடந்த ஒரு அம்மா அந்த சாட்சியை சொன்னாங்க. வீட்டு ஏழை குடும்பம், ஆண்டவர் எப்படி செயலாற்றுகின்றார் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சேர் போட்டிருப்பாங்களாம் வீட்டில், ஏசப்பா அதில் உட்காந்துருக்கிற மாதிரியே பேசுவாங்களாம் டெய்லி. அந்த அம்மா போய், ஏசப்பா அந்த சேரில் உட்காந்து என் வீட்டை பாருங்கள், என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு. ஒரு நாள் வீட்டுக்காரர் பயங்கரமான குடிகாரர். அவர் சண்டை போடும்பொழுது கூட இவங்க அங்கே சண்டை போட மாட்டாங்களாம், ஓடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். ஏசப்பா அந்த சேரில் உட்காந்துருக்கிற மாதிரியே, ஏசப்பா என் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்களே, அவருக்கு நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணுங்க, மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே பைத்தியக்காரி என்று முத்திரை குத்தினார்கள். ஒரு நாள் கையில் காசு இல்லை, மல்லிகை ஜாமான் வாங்கணும், காய்கறி வாங்கணும், எந்த பைசாவும் இல்லை. நேராக அந்த சேருக்கிட்ட ஓடி போயிருக்காங்க. ஏசப்பா என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க, வீட்டுக்கு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட எனக்கு காய்கறி வாங்கணும், மல்லிகை ஜாமான் வாங்கணும், காசு இல்லை, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. அப்போ ஒரு சத்தத்தை கேட்டார்கள், பேப்பர் பேனாவேடு, மல்லிகை ஜாமான் லிஸ்ட்டு போடு, காய்கறி லிஸ்ட்டு போடு, இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போ, அங்கே 6ஆம் நம்பர் கவுண்டரில் போய் நில்லுங்கிறார் ஆண்டவர். இப்போ ஆர்வ கோளாறுல டக்கு டக்கு எழுதிட்டாங்க. இப்போ தான் ஒரு டவுட் வருது, பேசுனது தூய ஆவியா தீய ஆவியா? இது வரைக்கும் வரல. இப்போ மீண்டும் அந்த ஆண்டவர் சொல்கிறார், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போ, 6ஆம் நம்பர் கவுண்டரில் நில்லுங்கிறார்.
பேக் எடுத்துகிட்டு இந்த அம்மா கிளம்பிடுச்சு. ஒத்த பைசா கிடையாது, லிஸ்ட் எடுத்துகிட்டு போகுது. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் பார்த்தா 7 கவுண்டர்ஸ் இருக்கின்றன. இது வரைக்கும் அங்கே போனது அந்த பழக்கம் இல்லை. 7 கவுண்டர்ஸ். ஆண்டவர் எதில் நிற்க சொன்னார்? 6ல். இவங்க இந்த அம்மா போய் நிற்கிறதுக்கு முன்னாடி 3 பேர் அந்த 6ஆம் நம்பரில் நிற்கிறாங்க. இந்த அம்மா போய் 7வது அந்த 4வது ஆளாக அங்கே நிற்கிறாங்க. கரெக்டாக 12:45 மணி மதியம் அந்த ஜாமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த 7ஆம் நம்பரில் இருக்கிறவர் இந்த 6ல் இருக்கிற 4 பேரையும் கூப்பிட்றாரு, இப்படியே வாங்க, 1 மணிக்கு லஞ்சு பிரேக் விட போகிறோம், ஜாமானை வாங்கிட்டு போகலாம். இந்த அம்மாவுக்கு முன்னாடி இருந்த முண்டி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் 7க்கு ஓடுறாங்க. இந்த அம்மாவும் போய் நிற்கிது. அப்போ மீண்டும் ஆண்டவர் பேசுகிறார், உன்னை எத்தனாம் நம்பரில் நிற்க சொன்னேன்? உடனே டக்குன்னு 6ஆம் நம்பரில் வந்து மொதலாக நிற்கிது. 1 மணிக்கு பெல் அடிக்கிறாங்க, எல்லா கவுண்டரும் க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த அம்மாவுக்கு பதஷ்டம், வேர்த்து விறுவிறுத்து, என்னடா அது பேசுகிறவர் ஆண்டவரா என்னன்னு தெரிலையே, நம்ம பட்டு வந்து நிற்கிறோம், லிஸ்ட்டு வேற வச்சுருக்கிறோமேன்னு. 1:30 மணிக்கு மீண்டும் எல்லா கவுண்டரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணவுடன் மேலேருந்து ஒரு அறிவிப்பு, நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தொடங்கி இந்த 1:30 மணியோட 6 வருடங்கள் நிறைவடைகின்றன. அதனால் இந்த 6ஆம் நம்பரில் யார் மொதலாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா ஜாமானையும் ஃப்ரீயாக கொடு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். இந்த அம்மா கண்ணீர் மல்க ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறாங்க. அந்த ஜபத்துக்கு பயந்தப்ப அந்த அம்மா வந்து சாட்சி சொல்கிறாங்க. எப்படி நடந்தது? கையில் ஒத்த பைசா இல்லை, எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? மலைகளை நோக்கி கண்களை உயர்த்துகின்றேன், ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அதுக்கு ஜபந்தாங்க முக்கியம். குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சு பாருங்க, உங்கள் காரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த நேரத்தை சாத்தான் திருட விட்டுறாதீங்க. ஏன்னா ஒருத்தர் மாடு வளர்த்துருக்கிறாரு, அந்த மாடு வந்து கழியுது. வெட்டினரி டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கார். அந்த டாக்டர் இத்தத்தண்டி மாத்திரையை கொடுத்துருக்காரு. மாட்டு வாயில் வச்சு ஒரு ஊதாங்குழலை வச்சு ஊதுங்க, அது சரியாயிரும் அப்படின்னு. சரின்னு மாட்டையும் அந்த மாத்திரையும் எடுத்துகிட்டு வரார். 1/2 மணி நேரத்தில் இவருக்கு டிசென்ட்ரி. இவரை கொண்டுட்டு போய் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டாக்டர் கேட்குறாரு, என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை டாக்டர், என் மாட்டுக்கு டிசென்ட்ரின்னு சொல்லி வெட்டினரி டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். அவர் இத்தத்தண்டி மாத்திரையை கொடுத்து ஊதாங்குழலை வச்சு ஊத சொன்னார். நான் ஊதுறதுக்கு முன்னாடி அது ஊதி அந்த மாத்திரை ஏன் வாய்க்குள்ளார் போயிடுச்சு. இப்போ டிசென்ட்ரியாக போகுது டாக்டர்னு இருக்கார். என்ன காரணம்? டைம் மிஸ்ஸிங். இவர் ஊதுறதுக்குள்ள அது ஊதிடுச்சு. இப்போ நாம் ஜபிக்கிறதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி நாம் ஜபிக்காமல் போனோம் அப்படின்னா சாத்தான் அந்த நேரத்தை கையில் எடுத்துக்கொண்டான் என்றால் அதனால் வரப்போகிற பாதிப்பு நமக்கு தான், அவனுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செசாருக்குரிய செசாருக்கும் கொடுப்போம். ஆகவே இந்த திருப்பலியிலே இந்த அண்ணாவுடைய குடும்பத்தை உயர்த்திய தேவன் எல்லா கண்களுக்கு முன்பாக அவர்கள் இழந்த தகுதியை மீண்டும் கொடுத்த தேவன் நம்மளுடைய குடும்பங்களுக்கும் அந்த தகுதியை கொடுப்பாராக, நம் குடும்பங்களை உயர்த்துவாராக. ஆமேன்.